பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தர் எவைகளில் பிரியமாயிருக்கிறார் என்பதை நாம் சோதித்து அறிந்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் எவைகளில் பிரியமாயிருக்கிறார் என்று வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ தகன பலிகளை பார்க்கிலும் கர்த்தர் எவைகளில் பிரியமாயிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதில் தான் அவர் பிரியமாயிருக்கிறார். நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதில் தான் அவர் பிரியப்படுகிறார். நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது சங்கீதம் 69வது சங்கீதத்திலே 30-31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். கர்த்தரை ஆராதிப்பது, பாட்டினால் அவரை மகிமைப்படுத்துவதில் அவர் பிரியப்படுகிறார். இப்போ 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதல், இன்னொன்று அவரை ஆராதிப்பது. இந்த 2மே கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியம். நம்ம விதத்திலே பார்க்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் பொழுது ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் பேசும் பொழுது உடனே கீழ்ப்படிந்து தன்னுடைய தேசத்தை தன்னுடைய இனத்தை எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு வருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த காரியத்தில் கர்த்தர் பிரியப்படுகிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் ஆராதிக்கிறார். கர்த்தரை துதித்து பாடுகிறதை நாம் விதத்திலே பார்க்க முடிகிறது. இதிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? பிரியமா இருக்கிறார். தாவீது சங்கீதம் 143 சொல்லுகிறார் 10வது வசனத்திலே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை கற்றுக்கொடும் என்று தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து கேட்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு பிரியமானவைகள் எவைகள், வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்ட இவைகள் எல்லாம் எனக்கு கற்றுக்கொடுங்கள் என்று நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த வழிகளிலே நாம் நடப்பதற்கு அவர் பிரியப்படுகிறார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை எனக்கு போதித்தருளும் என்று உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உமக்கு பிரியமான காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும், அதில் நடக்க கிருபைகளை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.